நிறைய பேருக்கு டவுட்ஸ். ஸ்கேல்பிங்கில் ஜெயிக்க முடியுமா? ட்ரேடிங் என்றால் என்ன? ட்ரேடிங் என்றால் சூதாட்டமா? ட்ரேடிங் என்றால் கேம்லிங்கா? நான் பல தடவை இதுக்கான விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சார், ட்ரேடிங்காக பண்ணாதவங்களுக்கு இது சூதாட்டம். ட்ரேடிங்கை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு சூதாட்டம், இது ஒரு சீட்டாட்டம், இது ஒரு போதை. ஓகேங்களா? அவங்க என்ன செஞ்சே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் குடிகாரனை பற்றி குடிகாரங்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவனுக்கு குடியினோட அருமை தெரியும், அவனோட கஷ்டம் தெரியும். குடிக்கவே இல்லை ஒருத்தன், அவங்ககிட்ட போயிட்டு குடியினோட அருமை கேட்டிங்கன்னா தெரியுமா? தெரியாது. புரியுதுங்களா? சிம்பிள் லாஜிக், நார்மல் மக்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான், ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ட்ரேடிங்கை பற்றி பேசவே தெரியும், அதை எடுத்து காட்டவே முடியும். ட்ரேடிங்கை பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை, எந்த விஷயத்தையும் பண்ணவே இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்க ட்ரேடிங்கை பற்றி என்ன தெரியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை கேம்லிங் தானே சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். மக்களுடைய சைக்காலஜி தான். ஓகே, அவங்க என்ன மற்றவங்கள டைவெர்ட் பண்ணணும், மற்றவங்கள நெகட்டிவாக புகுத்தணும். நம்ம அந்த இடத்துல பெரிய ஆளாக மாறதுக்காக நெகட்டிவ் சென்ஸை அங்கே புகுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்களோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க டிசைட் பண்ணுறதுக்கான அதில் என்ன ரூலே கிடையாது. அது அவங்களுக்கு உரிமையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். இது முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க. ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணுமா வேண்டாமான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறதுனால ட்ரேடிங் உங்களை தானாக சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.